இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவம் உலகத்தையே அதிர்ச்சியடைய வைத்தது. அது கிளேடிஸ் ஸ்டெயின்ஸ் என்ற ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் நடந்தது. அவருடைய கணவர் கிராஹம் ஸ்டெயின்ஸ் இந்தியாவில் ஒடிசா மாநிலத்தில் பல ஆண்டுகளாக தொழுநோயாளிகளுக்கு சேவை செய்து வந்தார். அவர் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களை அன்புடன் கவனித்து வந்தார். 1999 ஆண்டு இரவு ஒரு சேவை முகாமை முடித்துக் கொண்டு அவரும் அவருடைய 2 சிறு மகன்கள் திமோதி மற்றும் பிலிப் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். இரவு மிகவும் நேரம் ஆகிவிட்டதால் அவர்கள் வாகனத்திலேயே தங்கி தூங்க முடிவு செய்தார்கள். அப்பொழுது மதவாத பிரிவை சேர்ந்த சிலர் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த அந்த வாகனத்திற்கு தீ வைத்தார்கள். அந்த இரவில் அவருடைய கணவரும் 2 மகன்களும் கருகி உயிரிழந்தார்கள். இந்த செய்தி உலகம் முழுவதும் பரவியது. பலர் நினைத்தார்கள் கிளேடிஸ் ஸ்டெயின்ஸ் தன் கணவனையும் தன் குழந்தைகளையும் இழந்த பிறகு இந்தியாவை விட்டு சென்று விடுவார் என்று. ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் உலகத்தை இன்னும் அதிகமாக அதிர்ச்சியடைய வைத்தது. அவர் சொன்னார், என் கணவரையும் என் குழந்தைகளையும் கொன்ற அந்த மனிதர்களை மன்னிக்கிறேன் என்று. அவர் இந்தியாவை விட்டு செல்லவில்லை. அதே தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அதே சேவையை தொடர்ந்து செய்தார், இன்னும் அன்புடன். கிளேடிஸ் ஸ்டெயின்ஸ் வாழ்க்கை நமக்கு சொல்லுவது மன்னிப்பு பலவீனம் அல்ல, அது தேவனுடைய அன்பின் வல்லமை என்று. மன்னிக்க முடியாத இடத்திலும் தேவன் அன்பை உருவாக்க முடியும்.